மொய வேட்டைக்கு வந்திருக்காப்புல. என்ன ஒண்ணு என்ன தொப்பி என்ன என்ன எந்த ஊர் நீ என்ன இப்படி தெரிய? குப்பை வாங்க வந்தேன். குப்பை வாங்க வந்தியா? குப்பை வாங்க வந்தவன் எப்படி இருக்கிற? குப்பை அல்றதா அப்புறம் அப்படித்தான் இருக்க முடியும். எங்க அண்ணன் இவருக்கு நீங்க அண்ணனா? இவருக்கு நீங்க அண்ணனா? அவருக்கு தம்பி. டேய் அண்ணனா தம்பியா? முதல்ல அது ஒரு முடிவுக்கு வாங்க. அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன். சரி யார் அண்ணன்? வருதான் அண்ணன். நீ தம்பி. அண்ணா எங்க சித்தப்பாமே மச்சின. டேய் சித்தப்பாவே மச்சனா? சித்தப்பாமே எப்படியா மச்சனாவா? மச்சனன் தான் சித்தப்பாமே. தங்கச்சியை கட்டியிருக்கா? யாருக்கு? இவருக்கா? டேய் எரும மாடு, என்னடா அண்ணங்கிறான் தம்பிங்கிறேன். அப்புறம் சொல்றேன். சித்தப்பாமே மச்சனேன்னா பேரு மாத்திட்டாங்க. நீங்க தங்கச்சியை கட்டியிருக்கிட்டான், அதுக்கு மேல தங்கச்சியை கட்டியிருக்கிட்டான். அறிவட்ட முட்டா ஜென்மம் அதுக்கு ஏதாவது இருந்தா தானே. தங்கச்சி இருக்க. யார் தங்கச்சி? டேய் எதுக்குடா சிரிக்கிறீ? அப்ப ரெண்டு பேரும் சந்தேய் ரெண்டு பேரும் பித்து கொட்டாங்க மாதிரி வெயில வச்சுக்கிட்டு நான் படுற வாடு. ஐயா டேய் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. என்ன மரியாதை உங்களுக்கு? என்ன மரியாதை வேணும்? ஆளு மோர கட்டை நம்மளை பத்தி பேசுறேன்ல நான். பேசிக்கிட்டு தானே இருந்தேன். திருவள்ளுவர் எழுதுறாரு. என்னடா என்னை பத்தி தெரியாது? என்ன என்ன பண்ணுவ? முந்தா நாள் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். பிஏ தமிழ் முடிச்சிருக்காரு இவரா? ஏங்க நீங்க தமிழ் படிச்சவனா? தமிழ் படிச்சிருக்கீங்க? அகராதி. சரி சரி அகராதி எல்லாம் இருக்கட்டும். தமிழ் யாவரும் இந்த மொழிகளுடைய தமிழ் மொழி இனிதாவது வேறெங்கும் காணோம்னு ஒருத்தர் சொன்னார். தமிழ் தமிழ் அந்த ஈரவங்கத்துல நான் கேட்கல. நான் என்ன கேட்கறோம் அதுக்கு பதில் சொல்லுங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இனிதாவது வேறெங்கும் காணும். இது மட்டும் தானா? எது வேணாலும் என்ன வேணாலும் கொடூரமா நான் கேட்டேன் இல்லப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னது? நான் இப்ப சொன்னேன்ல ஒரு வாசகம். இதை யார் சொன்னது சொல்லுங்க. இத போய் யார் சொன்னது எங்கிட்ட கேட்டுட்டா? இதெல்லாம் எங்களுக்கு வேலையா? என்ன தமிழ் படிச்சாலுங்கிற? தமிழ் படித்தவருக்கு இதை யார் சொன்னான்னு தெரியாதா? ஓ இங்க வா. இங்க வாங்க ராஜா. உங்களை எங்கேயும் போச்சுல நீங்க சொல்லுங்க. அண்ணே நீ பேசி வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. நான் தம்பா எனக்கு என்ன ஒரு வசமா வச்சு மாட்டினாங்க. தமிழ் படிச்ச நீங்கல்ல சத்தம் தமிழ் மட்டுமா? தமிழ் மொழியிலே ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை செய்வது எதுவும் அதான் இலக்கணம். ஆமா. அப்ப தமிழ்ல இலக்கணம் இருக்கா? அதான் உண்மை. சரி இலக்கணம் மொத்தம் எத்தனை வகை? இதெல்லாம் யார் யார் கேட்க தோணுது? இங்க வந்தா யார் சோறு ஓட்டது? ஐயப்ப சாமி அப்படி கேட்க வேண்டானே? ஐயப்ப சாமி இதை விட்டுட்டு அதெல்லாம் இல்ல. தமிழ் படிச்ச நீ இல்ல? தமிழ் தானே படிச்ச? அப்புறம் சரி தமிழ்ல முதல்ல இலக்கணம் வந்துச்சா? இலக்கணம் வந்துச்சு. சரி இலக்கணம் மொத்தம் எத்தனை வகை சொல்லு. இது மாட்டுக்கு இற ஓட்டாலும் அவுத்து விட்டு போடணும். நான் இறையெல்லாம் போடுறேன். சொல்லுங்க இலக்கணம் மொத்தம் எத்தனை வகை? சாமி நீ தொடாதீங்க, நான் சுத்தம் இல்ல. எப்படியாவது அவுத்து போயிடணும். நீ சொல்லியா? தமிழ்ல மொத்தம் எத்தனை வகை இலக்கணம்? 5. என்னென்ன? 1 சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்றியா? 2 3 4 5. எரும மாடு பைத்தியக்கார. என்ன பேசுற? எப்படி சொல்ற? பேசுனேன் 5 சொன்னேன். அதை எப்படி சொன்ன? சொல்லு நீங்க சொல்லுங்க. 1 2 3 5 இருக்குது. சரி அப்படி இல்லையா? முதல்ல 2வது 3வது 4வது 5வது இதுதான் தமிழ். அடேங்க அப்பா பயங்கரையா. நாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரே செத்து போயிட்டாரு. ஆமாமா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆளு உயிரோட இருந்தானா? ராசியான ஆளு. ஏய் அந்த பைத்தியக்கார பையல எங்களோட படிச்சவர் தான் மருதமணி பையன்கார பைத்தியக்கார பையன். டேய் டேய் எழுத்து எழுத்து பொருள் சொல்லி யாருங்க அப்பா தான் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் அப்படின்னு 5 இலக்கணம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம். சரி அப்ப எழுத்து இலக்கணம்னா என்ன சொல்லு? எழுத்துனா ஒரு வடிவம். ஆங்கிறது ஒரு வடிவம். எழுத்தினுடைய ஒரு எழுத்து என்பது ஒரு வடிவம். ஆமா இல்லையா? எழுத்து இலக்கணம். சொல்லுனா சொல்லுனா அதுக்குள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனால என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது இல்ல. எழுத்துக்களால் உருவாக்கப்படுவது சொல்.
அதுதானே அப்புறம் என்ன? எழுத்துக்களை வைத்து அது உருவாக்கப்படுவது சொல். ஆ. சரியா? சரி. அதற்கு அடுத்தாறு போல பொருள். ஆமா. எழுத்து சொல் பொருள். பொருள் இலக்கணம்னா என்ன சொல்லு பாப்போம். பொருள்னா சில்வர் குண்டா, ஈய குண்டா. பொருள்னா என்ன தெரியுமா? கடுகு, சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு. ஐயையே, இவங்க கூட பேசி நான் படிச்சதா மறந்துடுவேன் போல இருக்கு. டேய், ஆ. அது இல்லையா, பைத்தியக்காரத்தனமா பேசாதீயா. அது இல்லையா? அது கிடையாது. அப்ப புலி- ஒரு சொல்லுக்குள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொருள். அதுவா? ஆ. அதற்கு அடுத்தால் போல யாப்பு இலக்கணம்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆமா 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 இருக்கு இருக்கு. என்னடா பேசுறீங்க? இல்ல, என்னடா பேசுறீங்க? ஏய், இங்க. போங்க போங்க வீட்டுல போ. ஏய், ஏங்கடா அப்படி பேசுற? பனி சளி பிடிச்சிக்கிறேன். தேவையில்லாம ஒண்ணு கேட்கக்கூடாது. யாப்புடா, யாப்பு. யாப்பா ஏய், எதுக்கு பண்ணி சட்டை ஏத்துறீங்க? வாங்க. என்ன என்ன நீலாம் என்ன? திரிக்கிறோண்டு பாக்குறீங்களா? என்ன சிரிக்கணும்னு பாக்குறேன்? என்ன ஏதோ விளையாட்டுக்கு பாவம் போயிட்டு போறீங்க பாக்குறேன். ஏய், என்ன செய்வீரு நீரு? என்ன செய்வ? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் என்னடா பண்ணுவேனா? என்னடா வெக்கமே இல்லாம திரிக்கிறான். டேய், கோவம் வரல. என் கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்? வராது. வந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வந்தா வந்தா என்ன பண்ணுவேன்? கோவம் வராது. வந்தா என்ன பண்ணுவேனா? என்ன செய்வ? என்ன பண்ணுவேன்? எஸ்ஐ மணியன் பெட்டிக்க கொடுத்தார். இங்க உள்ளூர்காரதே அவரு ஐயப்பசாமி. யாப்புனா என்ன சொல்ற? கையை நட்டி யாப்பு. கையை நட்டி எல்லாம் நம்மகிட்ட கொடூரமா சொல்லுவோம்ல என்ன? எப்ப நாளைக்கா? ஏய், என் மூஞ்சில முடிச்ச இனிமே இங்க வந்தேன்னு வையே, உன் மண்டைய புலந்துருவேன். ஏய், யாப்பு இங்க வாங்க. நீ வாங்க. ஆமா, நான் வச்சாதான் நீ ரெண்டு வாங்கலாம் முறை. அப்படித்தான் முகரைய பாரு. வாங்க. ஏய், நீ சொல்லியா யாப்பு இலக்கணம்னா என்ன? அந்த சொல்லு. யாப்பு என்னடா? அப்பா, யாப்பு இலக்கணம்னா என்னது? அட சும்மா யாப்பு என்னது? அவன் என்னமோ சொல்றான். சரி, சொல்லு சொல்லு. ஏய், சொல்லு. அட யாப்பு. அதாங்க யாப்பு தான். அட யாப்பு சும்மா இருங்க. இப்போ யாப்பு டேய், ஓவரா பிரச்சனை பண்ணிக்கிறாங்களே. ஏப்பு சும்மா சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏப்பு டேய், அது இல்லையா? யாப்பு இலக்கணம்னா என்னன்னு? சரி, எங்களுக்கு தெரியல சொல்லுங்க. டேய், யாப்பு நானே. அட யாப்பு சும்மா இருங்க. இப்போ பேக்கில் இருக்க ஆப்பு. சரி, அணி இலக்கணம் நாங்கல்ல. ஆனுமா? அணி அணி எத்தனை வகை சொல்லு? 5. அணிடா இலக்கணம் இல்ல. ஆமாங்க, அது 5. என்னென்ன சொல்லு? சின்ன அணி, பெரிய அணி, பனையில ஏற அணி, அந்த இந்த அணி, கபடி அணி, கபடி அணியா? கிரிக்கெட் அணி, வாலிபால் அணி, லேடிஸ் கபடி அணி. அட டேய், அதை கேட்கலையா நானு? அணி இலக்கணம் நாங்கல்ல. அணியும் தெரியாதா? தென்னை மரத்துல ஓடுதுல, என்னால ஓட்ட ஓடுதுல. அடேங்க அப்பா. டேய், அணில் இல்லடா, அணி. அணியா? அத அப்ப நீயே சொல்லு. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் போய் பைய தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு ஓடி போயிருக்கே. என்ன அடாடா? என்னடா? நாங்க நடந்து போகணுமோ? ஆமா. சரி, எதுக்கு தான் வந்தீங்க 2 பேரும்? சரி, நான் சரி இரியா, நான் கேள்வி கேட்கறதான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றதையாவது திருப்பி சொல்லுங்க. சரி, சொல்றீங்களா? முத்தை தரு மத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொரு வித்து குறுபற என போதும். டேய், சொல்லுங்கடா. யாரு சொன்னது? அண்ணன் சொல்றாரு. நீ சொல்லு. அவர் சொல்லணும். அவன் முட்டா பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அறிவாளி மாதிரி இருக்க. அடுத்த வரி, அடுத்த முதல்ல விட்டுருங்க. முக்கற்பரமருக்கு சொல்றதுக்கு முற்பட்டது கற்பித்திருவர் 30 முவர்க்கத்தமரும் அடிவேன. மெதுவா சொல்லுங்க சாமி. முக்கற்பரமருக்கு சுருதையின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முவர்க்கத்தமரும் அடிவேன. சொல்லிட்டீங்களா? உங்களை மாதிரி அடிச்சுட்டேல. படிக்கலையா? நான் அடிச்சு விடல.
இந்த நான் சொல்றேன் கேளுங்களேன். முக்கற்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்தருவர் 30 மூவர்க்க தமரரும் நீ சொல்லு அண்ணே சத்தம் இருக்கணே, நான் சொல்றேன். அவர் என்ன பெரியது? 10 தலை தத்தை கழுதை தலை 2 தலை ஆட்டுத்தலை 300. ஆட்டுத்தலையா? அம்மா தீபாவளிக்கு 300 விட்டால. டேய் 10 தலை தத்தை கழுதோடு முட்டை கறி மத்தை பொறுத்தோடு வட்டம் பகல் வட்டத்துக்கு முந்திரி பழம் சாப்பிட்டா அடி பிரிச்சிடலாம். அப்படியே சொல்லிட்டியே. நீங்க வாத்தியாரு பத்தற்கரத்தை கடமையை என்னடா கெட்ட வார்த்தை திட்டே. நீதான் ஐயா வக்கால அலி அம்மன் சொன்னேன். சரி. திட்டத்தை ரத்த பொரியல் ரத்த பொரியல் அவர் ஒத்த பண்ண ரெட்ட பண்ணன்றாரு. நீ ரத்த திட்டத்தை ஒத்த பரிபுர நிறுத்தப்பதை வைத்து பயிரவி திட்டக்க நடிக்கலாக அவர் அதை சொல்ல தொழி எடுத்து நாத்து பாவி வாய்க்கால உள்ள இல்லையா? உள்ளத்தில நீ சேர்ந்துருக்க ஆளை பத்தி எல்லாம் 2 பேரும். ஒருத்தன் பிள்ளையார் மாதிரி, இன்னொருத்தன் பிள்ளையாருக்கு மூசிய வாழ மாதிரி. முகரையில பாரு முகரைய என்னடே ஒரு திருப்புகள் என்ன தெரியலையா? அவர் தெரியல. நம்ம திட்டத்தை ஒத்த பரிபுர நிறுத்தப்பதை வைத்து பயிரவி திட்டக்க நடிக்க முடிஞ்சாக பேசுங்க 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 தெரியுமே பேசு பேசுங்க பேசி பாப்பா. பேசி அவனுக்கு தான் தெரியும். பேசிட்டானே இருக்கேன். பேசுங்க அங்கங்க வழியா பேசுங்க. அவர் நம்மளோட பேச முடியாது. திக்குப்படி எத்த பையன் குத்தொகு தக்கு டேய் 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 இந்தடா டேய் திக்குப்படி எத்த பையன் தொக்கு சித்திரப்பம் இருக்கிறது போது கொத்துப்பட கொட்டை கலபிச்சு குத்திப்பை கொக்கு 2 கொக்கு அடிச்சு ரசம் வச்சா தொண்டைக்கு சூப்பரா இருக்கும். கொக்கா எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. நடந்துருச்சு. அததான் திருப்புகள் தான் சொல்ல மாட்டீங்க. இதையாவது சொல்லுங்கயா. நீங்க சொல்ற திருப்பி சொல்லுங்க. சரி விடு. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. சரி விடு சொல்லிட்டு போவா. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. இந்த வரேன் இருங்க சாமி இந்த வரட்டும். இந்த போன இருங்க அப்ப அப்ப இங்க பாருங்க போ. இங்க என்னைய பாருங்க ஐயா. இங்க என்னைய பாருங்க போ. வரட்டும். இப்பதானே போனா வரட்டும். அது வரைக்கும் சும்மா இவங்களை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம். கொஞ்ச நேரம் சிரிச்சு கேட்டோம். வடிவேல் வரல, அவரு அங்க சென்னையில இருக்காரு. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது. அது நன்றாக நடக்கின்றது. எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எல்லாரும் எந்திரிச்சு நடந்து போங்க. உன்னுடையது எதை நீ இழந்தாய்? உன்னுடையது நீ இழந்தாய். எதற்காக எடுக்கின்றாய்? எதற்காக அழுகிற? எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ யாரு காசு கொடுக்கறதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க. எது இன்று உன்னுடையதோ நாளை அது மற்றொருவருடையதாகிறது. என்னது? டேய் 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 இவர் சொல்றே கேளியா? எது இன்று உன்னுடையதோ நாளை அது மற்றொருவருடையதாகிறது. வடை இல்ல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. பக்கம் மேல வாங்கப்பா. ஏப்பா மற்றொருவருடையதாகிறது. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? மற்றொருவருடையதாகிறதுன்னு சொல்லணும். மற்றொருவருடையது அவனாவது வடைன்னு தெளிவா சொன்னா இவன் என்ன சொல்றானே புரியல. அவன் மற்றொருக்கு வடியுது. மற்றொருவருடையதாகிறது. நீங்க சொன்னா சொல்றேன். மற்றொருவருடையதாகிறதுயா. மற்றொருவருடையது
பள்ளிக்கூடத்துல எல்லாம் மொத்தமா சொல்லும்போது சேர்ந்து சொல்றேன் அல்லடா நீ. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு டேய் மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவடையாகிறது. டேய் நீங்க அந்த அத்துக்குள்ள இருக்கு. டேய் நாடகம் முடிஞ்சிருச்சா? இந்தடா பணி அவன் குள்ளா மாடி தெரியுறா நீ வெறுமன என்ன தம்பி? ஏய் என்ன என்ன அத்தையா அத்தையா யார் அத்தை? டேய் இங்க வாடா இங்க மோரைய பாரு. அப்பாவோட பிறந்தது. இங்க வாயா இங்க. சரி இருந்துட்டு போட்டு வா. ஆளுகள் அங்க இருக்கிற ஆளுகளை விட்டு அவனை அடிக்க விடுவேன். மரியாதை இங்க வந்துரு. சரி சரி இருக்கட்டும் வா. அப்ப தெனையத்தூர் யாரு ஊரு? ஊர் பேர் என்னன்னு கேட்கறான் பாரு. சொந்த ஊருக்கு ஊர் பேர் தெரியல. டேய் இங்க வாங்க அண்ணே அடிக்கிறேன் அவனை. ஏய் அவர் மாமா இல்லடா. ஏய் அவர் நம்ம அப்பச்சி. வந்து சொல்லுங்கடா ஏன்டா அந்த பாட்டு கொடுத்துறியா? யோ அது சொல்லியா? சொல்லுங்க. மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவடையாகிறது. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. வேறொரு வடையாகிறது. வேறொரு வடையாகுதா? வேறொருவருடையதாகிறது. வேறொருவடையாகிறது. அடையா சும்மா என்ன முடியா? ஏய் நீ வாயா போயா. இந்த அந்த பிள்ளை எங்க யார்? இந்த இன்னொரு பிள்ளை வரும்ல அதையும் சொல்லணும். இன்னொரு நாள் மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. வேற அந்த ஆடுகளா என்ன சொல்ற? வேறொருவருடையதாகிறது. தமிழ் தாயா பேசுறேன். வேறு ஒருவருடையதாகிறது. வேறொருவருடையதாகிறது. ஒருவருக்கு மட்டும் ஆகிறது. வேற ஒருவர் யாரு? சாமி பயந்துகிட்டே கிளம்பிட்டார். நம்மளுக்கு பேச முடியல. நம்மகிட்ட பேச முடியுமா? சொன்னேன் நீ டவுல் பீன்னு சொன்னேன். டவுல் அதெல்லாம் பயந்து ஓடிட்டாரு. ஐயா நாரதரும் நாங்கள் சரியா பேசணும்டா அவருக்கும் எங்களுக்கும். வர்றாரா? வரவட்டாரு. நாங்க சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுறோம். நாரதர் சிந்திக்க வைக்கிறதுக்காக. ஆமா. ஏய் நம்மாளு கண்ணே விளையமாவா? அண்ணாமலை அசரத்தை நம்மளே
விட்டால் நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். யாரு? நாரதர் வந்திருக்கிறார். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு. யாருப்பா என்னை பார்க்கணும் ஆர்வமா இருந்தாலும்? கோயிலா அக்கா. சுவாமியே சரணமையப்பா. மூடி தொக்கறப்பா, நல்லா இருப்ப. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பள்ளிக்கு வில்லலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வில்லலாம். என்ன பண்ண? அந்த பாடுத்தேன். பாடுனையா? பிரம்மச்சாரி. ஏய் என்ன பண்ற? பூதிகாரியா ரெண்டு பேருமே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பொம்பளைய ஆசைப்பட்டு வலிக்கு வில்லலாம். குண்டு பையல. சாமி வணக்கம். தீர்காயுஷ்மான் பவ. அடுத்து யார் ஒன்று அதுக்குள்ள போச்சு. நாங்கள் இன்னும் அவர்கிட்ட ரேட்டே பேசல. ஆடிப்படி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறிதும் முறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. சந்தோஷம் சாமி, எனக்கும் சந்தோஷம் சாமி. என்னை சந்திச்சது இல்லையா? பரவாயில்ல. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. நான் பாட்டுக்கு பாட்டு பாடுறேன். டேய் முடிஞ்சிருச்சா? டேய் பாட்டு முடியல. நான் இடையில நுப்பாடிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ யாருமா? நான் யாரு? நான் யாருன்னு தெரியாம எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி. இல்லம்மா, ரெண்டு பேர் இருக்காங்க இங்க. ஆமா. இவர் உனக்கு என்ன வேணும்? இவரு தான் நான் கட்டிக்க போறவர். அவரை கட்டிக்க போறவர். ஐயா இந்த பிள்ளைய நான் வந்து கட்டிக்கிறவர். அவரு ஒட்டிக்கிறவர். ஒட்டிக்கோ என்ன இதா வேட்டியா? வேட்டியா? அவர் கட்டிக்கிட்டவர். அவர் கட்டிக்கிட்டவர். அவனே கட்டிக்க போறவர். இங்க நான் கட்டிக்க போறவர். இவர அவர் கட்டிக்கிறார். இவங்களா நாங்க கட்டிக்கிற போறவங்க இல்ல. இல்ல இந்த இல்ல. இப்ப யாரு இந்த பிள்ளைக்கு புருஷன்? சரி பொங்க நீங்க ஆதார் அட்டை கொடுக்குறீங்களா? இல்லையா, எனக்கு சந்தேகமா இருக்கு. இவர் வெள்ளி செவ்வாய். இவரு சரி சனி ஞாயிறு கொண்டுவேன். உனக்கு 3 நாள் தான். வெள்ளி செவ்வாய் நான் பூஜை வைக்க போகணும். நான் மாட்டேன். நீ வெள்ளி செவ்வாய் தான் போ. நான் புதன் சனி. உனக்கு சனி பிடிச்சி புள்ளை மரத்தோ போறோம் உன்னை நினைங்க உயிர் பாட்டு சரி நீ பாடவனா? இந்த பிள்ளை இப்போ ஒரு ஆட்டம் ஒன்று ஆடிச்சுல, அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஆடி காட்டுங்க. நான் போயிடுவேன். என்னையா தெரியாது. மறுபடியும் புள்ளை மரத்தோ இந்த ஆட்டம் பெரியதா? புள்ளை மரத்தோ நீ ஆடியா? இந்த பிள்ளை மாதிரி ஆடியா?
அதை அடிச்சு நெளிச்சு என்ன சொல்றேன்னு தெரியுதா? என்ன ஆ? இத பிள்ளை ஏயா பாவமே அந்த பிள்ளை இப்ப வர நாளை தூக்கி எடுக்க பாக்குறாங்க. ஐயோ அது பாவம், பச்சை மண்ணு அப்படியெல்லாம். நீ எப்படி ஆளு எனக்கு தெரியும். நீ அந்த பிள்ளைய ஒண்ணு சமாதானம் படுத்தவனா அந்த 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 ஆட்டம் மட்டும் பிள்ளை மரத்தோ உன்னை பாட சொல்லல, ஆடத்தான் சொன்னேன். அந்த அந்த பிள்ளை ஆடிச்சிடாது மாதிரி சைடு திருப்பி. ஐயோ மூணு பேர் வரிசை இருந்துங்க. அம்மா அந்த அண்ணே வரவனே இருக்கு அங்க நெல்லியா யாயா இந்த ஒரு ஆட்டத்தை மட்டும் ஆடியா நேரம் ஆகுது. இந்த ஒரு ஆட்டத்தை மட்டும் அவன் ஏதாவது கிடைக்கும்ல. பிள்ளை மரத்தோ நான் வந்து நாகரிகமா அதுக்கு பண்ண சொன்னேன். நான் நிக்கிற இடத்துல இந்த பிள்ளைய நீங்க ரெண்டு பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவீங்க. நீங்கள் இல்லைங்க. இல்ல அப்பா பாவப்பா கரல புதிய ஆயிட்டு இருக்கா, காலி வாகனம் ஆயிடுச்சு இருக்கு. தங்கச்சி லட்சுமி சுப்பிரமணியா நீங்கிட்டு வா தங்கச்சி. இப்படி படுத்துறீங்கன்னா ஒரு உள்ளோட நாடத்துக்கு வரலன்றோம். அதெல்லாம் வருவாங்க தங்கச்சி. இதுல ஒரு தோது ஆளு திரும்பிட்டு மாத்தி கட்டி பிடிக்க போறீங்க ரெண்டு பேரும். சிரிச்சுக்க. என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க? ஆள் சூப்பரா இருக்கு தங்கச்சி. சொல்லி இருக்கிறனால அந்த அண்ணன் இப்படி பேசாம இருக்காரு. ஏன் அவர் என்ன தூக்கி வளர்க்கலையா? நீங்க மட்டும் தூக்கி வளர்ந்தீங்களா? அவர் எப்படி பக்குவமா தங்கச்சி பேசக்கூடாதுன்னு இருக்காரு. தங்கச்சி அப்ப சின்ன ஆளா இருக்க தூக்கி அது அப்படியே ஒரு நல்ல தோல்ல மூத்தரம். தோல்ல மூத்தரம். நீ தோல்ல மூத்தரம் வச்சுனா ஒரு நாள் ஆயிருந்துச்சு. நிப்பாட்டுக்கு உங்க நாடகத்தை முதல்ல. அம்மா இல்லாம நான் தான் கழுவியே வச்சேன். நான் தங்கச்சி நாரதர் வந்திருக்காரு. அழைத்து வாருங்கள் அண்ணா சுவாமி. அவர் என்ன பாடுவார் உங்கள்கிட்ட? வணங்குகின்றேன் சுவாமி. அந்தரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே.